إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد பெண் மகப்பேற்று நிபுணர்களை உருவாக்குவதென்பது ஃபர்த் கிஃபாயா என கூறப்படுகின்ற நிலையில் இதுபோன்ற துறைகளிலே கல்வி கற்பதற்காக பெண்கள் பல்கலைக்கழகங்களுக்கு செல்லலாமா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்த் கிஃபாயா எனப்படுகின்ற சமூகத்தில் ஒரு சிலராவது கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் ஒன்றாக பெண்களுக்கு மகப்பேற்று வைத்தியம் செய்யக்கூடிய அந்த நிபுணர்களை உருவாக்குவது ஃபர்த் கிஃபாயா என்றால், அதனை தாண்டி ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் அல்லாஹுடைய இஸ்லாமிய வரம்புகளை பேணி முஸ்லிமாக மரணிப்பது ஃபர்த் ஐன் ஆகும். அதாவது ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் இந்த உலகத்திலே படைத்தவனை வழிபட்டு அவனது திருப்தியை அடைந்த நிலையில் முஸ்லிமாக மரணிப்பதற்காக அவன் படைக்கப்பட்டிருக்கின்றான். எனவே இந்த அடிப்படை நோக்கத்தை உடைக்காத விதத்தில், அதற்கு பாதகம் இல்லாத விதத்தில் இவ்வாறு சமூகத்திற்கு கட்டாயம் தேவையான ஒரு துறை உட்பட அனுமதிக்கப்பட்ட கல்வித்துறைகளிலே இஸ்லாமிய வரம்புகளுக்கு உள்ளே இருந்து ஆணும் பெண்ணும் கல்வி கற்பதை ஒருபோதும் இஸ்லாம் தடுப்பதில்லை. ஆணுக்கு வழங்கிய அதே உரிமையை பெண்ணுக்கு வழங்கி இருக்கின்றது. அதே நேரத்தில் உதாரணமாக ஆண் பெண் ஆடை விடயத்திலே ஆண்களுக்கு என ஒரு முறைமை காணப்படுகின்றது, பெண்களுக்கு என ஒரு முறைமை காணப்படுகின்றது. பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களது கண் சார்ந்த பகுதி, மூக்கின் மேல் அரைவாசி பகுதி, இவற்றை தவிர ஒட்டுமொத்த உடலையும் மறைக்கின்ற ஆடையை அணிய வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. இவ்வாறு இந்த ஆடை உட்பட இதுபோன்ற இஸ்லாம் கூறுகின்ற வரம்புகளை பேணி கல்வி கற்கின்ற ஒரு பெண், குறிப்பாக பெண்களுக்கு அவசியமான மகப்பேற்று நிபுணத்துவ கல்வியை கற்பதென்றால் அது மிகவும் வரவேற்கத்தக்கது. இஸ்லாமிய வரம்புகளை பேணி அந்த கல்வியை கற்பதற்காக பல்கலைக்கழகங்களுக்கு அவர்களால் செல்ல முடியும் என்றால் அது மிகச் சிறந்தது. அதே நேரத்தில் நடைமுறையிலே பெரும்பாலானவர்கள் இவ்வாறான கல்விகளை கற்கின்ற அதே நேரம் அல்லது கற்றதன் பின்னர் இஸ்லாமிய வரம்புகளை புறக்கணிக்கின்ற மிகப்பெரிய மடமையும் கசப்பான யதார்த்தமும் காணப்படுகின்றது. எப்படியோ இஸ்லாமிய பார்வையில் ஒரு மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவு செய்கின்ற அதே நேரம் அல்லாஹுடைய வரம்புகளுக்குள் வாழுகின்ற ஒரு முஸ்லிம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆகுமான கல்விகளை இஸ்லாமிய வரம்புகளை பேணி அதனை கற்பதற்காக பல்கலைக்கழகங்கள் செல்வதென்பது இரு பாலாருக்குமே அனுமதிக்கப்பட்டதாகும். அதில் எந்த தவறும் கிடையாது. அதிலும் குறிப்பாக இவ்வாறு சமூகத்திற்கு கட்டாயம் தேவையான கல்விகளை இஸ்லாமிய வரம்புகளை பேணக்கூடியவர்கள் அதனை கற்று அல்லாஹுக்காக சமூக சேவையாக தாங்கள் ஆகுமான வழியிலே உழைக்கின்ற அதே நேரம் அதன் உண்மையான சேவையை சரியான முறையில் வழங்கக்கூடியவர்களாக இருப்பதென்பது இஸ்லாத்திலே வரவேற்கத்தக்க விடயமாகும். எனவே பெண் மகப்பேற்று வைத்தியர்களாக வருவது உட்பட இதுபோன்ற கல்விகளை பெண்கள் இஸ்லாமிய வரம்புகளை பேணி அதனை கற்பதற்காக பல்கலைக்கழகங்கள் செல்வதென்பது முற்றிலும் இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாகும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரே ஒரு ஹதீஸை நாம் இங்கு நினைவு கூறலாம். இவ்வாறு ஹிஜாப் என்ற தம்மை மறைக்கின்ற அந்த ஆடைகளோடு அந்த பெண்கள் தமது தேவைகளுக்காக வெளியிலே செல்வதில் எந்த குற்றமும் கிடையாது
என்று நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் 4795வது இலக்கத்தில் சஹீஹுல் புகாரியிலே பதிவாகி இருக்கின்றது. ஹவாயிஜ் என்பது தேவைகள் என்பதை குறிக்கக்கூடியதாகும். தீனுக்கு முரணில்லாத ஆகுமான தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக பெண்கள் வெளியில் செல்ல வேண்டி ஏற்பட்டால் அதில் குற்றம் கிடையாது என்ற தெளிவான தீர்ப்பை நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே கூறியிருக்கின்றார்கள்.